Hi guys, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணக்கூடிய 6 FET மோனோ போர்டு பத்தி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத இந்த வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த போர்டுக்கு எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கலாம்னு பாத்துருவோம். இந்த போர்டுக்கு வந்து பார்த்தோம்னா நாம மேக்ஸिमम வந்து 3030 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே குட் ரிசல்ட் கொடுக்கும். இந்த போர்டுல நமக்கு வந்து தெளிவா எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. SP தென் அவுட்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல நமக்கு ப்ளஸ் வோல்டேஜ், கிரவுண்டு தென் மைனஸ் வோல்டேஜ் இதுவும் தெளிவாக போர்டிலே மென்ஷன் பண்ணிருக்காங்க. டபுள் பவர் சப்ளையாக நம்ம இதுக்கு பவர் வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அவுட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு இன்புட் பார்த்தோம்னா நமக்கு மோனோ போர்டுன்றதால நம்ம ஒரே இன்புட் தான் கொடுத்தாக்கணும். நம்ம எப்படி கொடுத்தாலும் அதாவது லெஃப்ட்னா இல்லைனா ரைட்டா ஏதாவது ஒரு இன்புட் தான் கொடுத்தாக்கணும். இதனுடைய இன்புட் வந்து போர்டுடைய ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். போர்டு வந்து ரொம்பவே தரமான குவாலிட்டியில் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் அதே போல் பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 2SC5200 இந்த டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டிலே வந்து நமக்கு மோனோ போர்டுன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம இன்புட் வந்து பார்த்தோம்னா USB போர்டிலேருந்து லெஃப்ட் ரைட்டு தென் கிரவுண்ட் வந்து காமனாக கொடுத்துருப்பாங்க எல்லா USB போர்டிலும். இந்த போர்டுக்கு வந்து நாம் ஒரே இன்புட் தான் கொடுத்தாகணும். இந்த போர்டில் நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இன்னும் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பின் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம USB போர்டிலேருந்து சென்டர் வந்து எப்பவுமே கிரவுண்டாக இருக்கும். அதாவது ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்புட் வந்து நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா USB போர்டிலேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு வந்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். நீங்கள் வந்து லெஃப்ட் டு ரைட்டு டபுள் ரெண்டு இன்புட்டுமே வந்து நீங்கள் கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து 1K ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுங்கள். 1K ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி அதை வந்து ரெண்டுத்தையும் சிங்கிளாக பேர் பண்ணிவிட்டு வந்து இதுக்கு நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்பு வந்து யூஸ் பண்ணும்போது இந்த போர்டு நமக்கு எந்த ஒரு நாய்ஸ் இல்லாத பக்கவான ரிசல்ட் இருக்குங்க. இந்த போர்டு வந்து நமக்கு எவ்வளோ வாட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒரு 500 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த போர்டுக்கு வந்து நாம் எந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 3030 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே பெட்டராக இருக்குது ரிசல்ட்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த போர்டு வந்து நமக்கு 500 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும் இல்லையா, அதனால் இந்த போர்டுக்கு வந்து நம்ம JPL இருந்து 1200 வாட்ஸ் இருக்கக்கூடிய சப்வூஃபர் யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட்டு உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த போர்டுக்கு வந்து ஆவரேஜாக நம்ம வந்து 70 வோல்ட் வரைக்குமே கொடுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. வோல்டேஜ் அதிகமாக போகும்போது போர்டு வந்து ஓவராக ஹீட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். அதாவது டோல் பவர் சப்ளைவில் வந்து 70 வோல்டேஜ் வரைக்குமே கொடுக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் லாரி, காரு, டாடா ஏசி, பஸ் இது போலலாம் நீங்கள் 12 இன்ச்சு சப்வூஃபர் வந்து நீங்கள் கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணி செய்யறதுன்னு விருப்பப்படும் போது இது போல் 6 FET போர்டு வந்து வச்சு செய்யும் போது நமக்கு சப்பு வந்து ஹார்ட் பீட் அடிக்கிற அளவுக்கு வந்து ரிசல்ட் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். பக்கவான ரிசல்ட் இருக்குங்க. நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போலாம் இந்த போர்டு வந்து ரொம்பவே டிமாண்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க சப்புக்கு வந்து எந்த போர்டு யூஸ் பண்ணலாம் ப்ரோ, நல்ல ஒரு பக்கவான போர்டு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் இல்லை. நான் யூஸ் பண்ண வரையில் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த போர்டுக்கு வந்து ஈச்சிங் பிளேட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க ரொம்ப பக்கவான குவாலிட்டியில் கேஜ் ரொம்ப அதிகமாக பக்கவாக கொடுத்துருக்காங்க. ஹீட்டும் வந்து அந்த அளவுக்கு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஆகலை. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்து தான் போர்டு வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். எதனால பார்த்தோம்னா வோல்டேஜ் அதிகமாக கொடுத்துட்டாலும் கூட வந்து போர்டு அதிகமாக ஹீட் ஆகும். அதனால் கரெக்டான வோல்டேஜ் வந்து கொடுத்தோம்னா நமக்கு போர்டு வந்து அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து HD டிரான்ஸ்ஃபார்மராக செலக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் 12 செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இந்த போர்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போர்டிலே வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க எது இன்புட்டு அவுட்புட்டு அதே சமயத்தில் பவர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டில் டோட்டலே 3 ஆப்ஷன் தான். ஒன்று பவர் இன்புட் கொடுப்போம், அடுத்ததாக ஸ்பீக்கர் அவுட்புட் எடுப்போம், தென் ஆடியோ இன்புட் கொடுப்போம். இதே 3 செக்ஷன் மட்டும்தான் போர்டில் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இந்த போர்டு கீழே வந்து ஈச்சிங் பிளேட் வந்து டிரான்சிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க. மற்றபடி போர்ட்ஸ் வந்து தனியாக தான் மேலே இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் டாடா ஏசிக்கெலாம் ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் போட்டு ரெடி பண்ணணும், அதே சமயத்தில் காருக்கெலாம் நான் 12 இன்ச்சு சப்வூஃபர் போட்டு ரெடி பண்ணணும்னு விருப்பப்படும் போது நீங்கள் இந்த போர்டை நீங்கள் தாராளமாக வச்சு செஞ்சு பாருங்கள். ரிசல்ட் வந்து உண்மையாலே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரை வந்து சப்பு வந்து அவ்வளோ சாஃப்டான சப்பு வந்து இதில் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். வரப்போகிற நாட்கள் வந்து இதை நாம் ஆம்பிளிஃபயரை ஃபிட் பண்ணி உங்களுக்கு நான் சவுண்ட் டெஸ்ட்டோட உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்.
இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் வந்து இப்போ காருக்கெலாம் வந்து நீங்கள் ஆம்பிளிஃபையர் செய்யும் போது இதுக்கு 12 இன்ச்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது 24023 இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 36036 இந்த கன்வெர்ட்டர் போர்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது 12 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு டபுள் பவர் சப்ளை அவுட்புட் வரும். நம்ம சேனல் ஹோம் பேஜில் போய்ட்டு நீங்கள் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் அவைலபிள் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்டு வந்து நீங்கள் ஆம்பிளிஃபையர் வச்சு செய்யும்போது மறக்காமல் வந்து இதுக்கு 12 வோல்ட் டிசி ஃபேன் வைங்க. ஏன்னா எப்போவுமே சப்பு வந்து அதிகமான வாட்ஸ் எடுக்கும்போது எந்த போர்டாக இருந்தாலும் ஹீட்டு வந்து ஆகதான் செய்யும். அதனால் நீங்கள் 12 வோல்ட் டிசி ஃபேன் வச்சிங்கன்னா போர்டு வந்து லைஃப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ பண்ண எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இந்த 6 டிரான்சிஸ்டர் இருக்க ஆடியோ போர்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் மறக்காமல் இந்த போர்டு யூஸ் பண்ணி சப்புக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலே சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நல்லா இருந்ததா இல்லையா, வாட்ஸ் உங்களுக்கு கரெக்டான படி இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒவ்வொன்றும் நம்ம கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் நல்லா இருந்ததுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்தோம்னா டெலகிராம் குரூப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது போல் உங்களுக்கு ஆடியோ போர்ட்ஸில் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே போல் ஆடியோ சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் வந்து கேட்கலாம். உங்களுக்கு டவுட்டு ஏகப்பட்ட பேர்ஸ் வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.